வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேறு லெவலு அனல் பறக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா 3 பேருக்கு ரெட் கார்டு வந்து கன்ஃபார்ம் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இப்போ கூப்பிட்டு வாங்கப்பா ரெட் கார்டு உங்கள் 3 பேருக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு குறிப்பாக பிரஜனுக்கு கொடுப்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, அப்படி என்னென்னா உள்ளே நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அந்த மேட்டருக்கு போவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரமோலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமருதீனுக்கும் பிரவீன்ராஜுக்கும் 2 பேருக்குமே முட்டிக்கிச்சுங்க. 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ரு எதுக்கான மேட்ரு அப்படின்னா இந்த விஷயம் வந்து பார்வை பற்றின விஷயமாக தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை பற்றி தான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்லே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி சண்டை வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஹைலைட்டாக போயிடுச்சு, ரொம்ப ஓவராக போயிடுச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு பிரவீன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டார். இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கக்கூடாதுங்க, தப்பு. ஆனால் கமருதீன் பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக இருந்துக்கிட்டே இருந்தார். மனுஷன் பொறுமையை இழந்துட்டு பொங்கி எழுந்துட்டார். பட் 2 பேருமே கை வச்சுக்கிட்டாங்க கைஸ். 2 பேருமே என்ன சொல்கிறது, அடிதடியாக போயிடுச்சு. அடிச்சிட்டான் என்ன சொல்லுது, கமருதீன் அடித்து பிரவீனுக்கு இந்த பக்கம்லாம் அப்படியே வீங்கிக்கிச்சு, ஒரு பக்கம் வீங்கிக்கிச்சு. அடியில் பிரவீன் வந்து மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு விழுந்துட்டார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பிரஜனு என்ன சொல்கிறது, நம்ம கமருதீனை போட்டு அடிச்சு விட்டார். கமருதீனுக்கு அடி விழுந்துருச்சு இந்த இதில். அதாவது ஒரு பக்கம் பிரவீன்ராஜ் அடி வாங்கினாலும் இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பிரஜன் வந்து மேபி தள்ளிட்டு போனார், அடித்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் சண்டை போட்டாங்க, இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்க. இடையில தேவையில்லாமல் வந்த பிரஜனுக்குமே ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. உள்ளே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுமே அரண்டு போயிட்டாங்க, பயந்துட்டாங்க. முக்கியமாக ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு சண்டை கைகலப்பு ஆகி அடித்தது வந்து எனக்கு தெரிஞ்சது இல்லைங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் பிக் பாஸில் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. பிரஜன்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் சண்டை போட்டதை பார்த்து அவங்க ஒய்ஃபு சாண்ட்ரா அப்படி அழுகுறாங்க. எனக்கு ரொம்ப அது ப்ரோமோ பார்க்கும்போதே ரொம்ப இதாகி போச்சு, கிளிக்குது. எல்லாம் ப்ராங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்துட்டு வர்றேன். இவங்க 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரவீன்ராஜும் கமருதீனும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜ் தான் இதில் வந்து நல்ல மூளையாக செயல்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடிச்சிரு, எப்படி அடிச்சிரு, என்னை அடிச்சிரு. அதுக்கு கமருதீன் சொல்கிறாரு, யோ பிராங்க் தான் ஏன் சொன்னேன், நீ என்னைய அடின்ற. ஒரு படத்தில் எனக்கு 7 ஸ்லாப்பு ஏன்னா ரியலாக வாங்குற வரைக்கும் என்னை அந்த டைரக்டர் விடவே இல்லை. அவ்வளோ அடி நான் வாங்கியிருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனையே பண்ண வேணாம். நீ என்ன பண்ணு, நீ வந்து அடிக்கிற மாதிரி நடிக்காத, அடிச்சிரு, நான் வாங்குறதுக்கு நான் ரெடி, அது நீ தயங்காமல் பண்ணு அப்படின்ற மாதிரி பிரவீன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரும் அடி வாங்க போகிற ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு படத்தில் எனக்கு 9 ஸ்லாப்பு டைரக்டர் அடி வாங்குற வரைக்கும் உள்ள என்ன அப்படின்னா எந்த ஒரு நிலைமையில் இருக்காயின்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி காலையில் முழுக்க பார்த்தீங்க ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. முழுக்கவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம வந்து மேலே கொண்டு போகணும், இதை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு இப்போ பிரவீன்ராஜும் கமருதீனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கமருதீனும் சொல்கிறாரு, இது ஒரு பொண்ணு மேட்டரா வேறு ஏதாச்சும் இதில் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கே தோணுது, ஓகே இவங்க பாரு மேட்டரை வச்சு தான் இதை வந்து பெரிய இதாக கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ கொண்டு போகிற மாதிரி வேறு இருக்குது. அதில் பிரவீன்ராஜ் சொல்கிறாரு, ஆல்ரெடி நீ சொல்லி அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்ட, ஏற்கனவே அது ஷார்ட் அவுட் ஆகி முடிஞ்சு போச்சு, அது பாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம அப்புறமா கூட சொல்லி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த யார் பிரவீன்ராஜ் சொல்கிறாரு. கமருதீன் வந்து 2 விஷயத்துக்கு வேணான்னு சொன்னார். ஒன்று அடிக்க மாட்டேன்னு சொன்னார், இன்னொன்று இது பொண்ணு மேட்டர்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவோம். பிரவீன்ராஜ் ஏதாவது ஒரு சென்சிட்டிவாக கொண்டு போகணும், கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த கேமை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். அதுக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்கணும். இந்த மாதிரி ஒன்று நடந்தால் தான் எல்லோரும் பேசுவானுங்க, எல்லோரும் இதை பற்றி பேசுவானுங்க, எல்லோரும் அமைதியாக எங்கள் வீட்டு எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு வருவோன்ட்டு இவங்க பிளான் பண்ணிட்டானுங்க. எனக்கு எதுவும் அப்போ அந்த பொண்ணு இன்வால்வ் ஆகிருக்காங்க, அதான் யோசிக்கிறேன். பிளான் பண்ணிவிட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேச்சுவாக்கு, ஒரு மாதிரி சத்தம் போட்டு இந்த மாதிரி பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் கமருதீன் உள்ளே இருக்கார், பிரவீன் வெளியே இருக்கார்.
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிரவீன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு வருவாரான்றது எனக்கு சந்தேகமாக தாங்க இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்ப்போமேன்னு போய் பார்த்தா அப்போ தான் தெரியுது இவங்க பண்ணி வச்சிருக்கிற அந்த கூட்டு களவாணித்தனம்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்போ தான் தெரியுது. ஏடா உள்ளே இருக்கிறவங்களாம் அரண்டு போய், எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் பிபி இருக்கிறவங்க, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது. இவங்க அந்த அளவுக்கு ஒரிஜினலாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் பிரஜனையும் கூட்டு சேர்த்துட்டாங்க. பாவம் சாண்ட்ராலாம் ரொம்ப அழுதுட்டாங்க. அது காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறோம், தவறு தான். சாரி பிக் பாஸ். செம்மையாக வந்து எங்களை வீட்டில் தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது சாண்ட்ரா வந்த ஒரு நாளே இவங்க ரெண்டு சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்குது. அந்த லெவலில் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா கிட்ட சொன்னாரா இல்லையான்னு தெரில. ஏன்னா ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்னன்னா பிரஜன் வந்து சாண்ட்ராட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, நான் போட்டு அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வாயை விட்டார். அப்போவே சாண்ட்ரா வேணாங்க, இங்கே உட்காருங்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பிரஜனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க 3 பேரும் ஒரு கூட்டு களவாணித்தனம் பண்ணி தான் இந்த விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து லிட்டராக நல்லாவே அதில் தெரியுது. அது பார்க்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்க்கும்போது என்னடா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் மோஸ்ட்லி லைவ் பார்க்க வர்றதில்ல, இந்த மாதிரி ஒரு 2-3 கிளிப்ஸ் பார்க்குறது தான். சரி அதை பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் சண்டை போட்டு ஒரு பக்கம் பிரவீன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அந்த கன்னத்தில் வந்து அந்த இது ஐஸ் பேக் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். கமருதீன் படுத்துக்கிட்டு இருக்கான், நம்ம பார்வதி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பிரஜன் ஒரு பெட்டில் படுத்துருக்காங்க, பக்கத்தில் சாண்ட்ரா உட்காந்து அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன், உண்மையிலே சண்டை வந்துருச்சு போல இருக்குது, நாம தான் தப்பாக யோசிச்சிட்டோம்னு சொல்லி கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச அந்த இது போய் பார்த்தோம்னா தான் தெரியுது, இதெல்லாம் பிளானா, இது எல்லாம் நடிப்பா, என்ன கமருதி நடிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உள்ள வயல் கார்டு வந்து இவங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் 7வது சீசன் நினைக்கிறேன், நம்ம அவர் பேரை மறந்துடுறேன், நம்ம ஃபேட் மேனும் அவரும் ஐயா ராசா கண்ணுன்னு வருவார்ல, அவர் 2 பேருக்குமே ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணாங்க. பட் அது அவங்களுக்கே ரிவீட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து கூட நார்மலாக இருந்துச்சு, அந்தளவு கை கலப்புக்கு போல். இவங்க வந்து அடிச்சிருக்காங்க, உள்ளே இருக்கிறவங்கலாம் பதற வச்சுருக்காங்க, உள்ளே இருக்கிறவங்களாம் பாடாக பட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம திவாகர்லாம் போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் திவ்யா வந்து கமருதீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே தடுக்கிறதுக்கு உள்ளே வந்தாங்க. பட் யாருக்குமே இது எந்த இடத்துலையுமே பிராங்க்ன்றது தெரியாத அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னா, நடிகண்டா நீ 3 பேருமே நடிகண்டான்ற லெவலுக்கு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரோமோ போட்டு நம்மளை வந்து எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. அடுத்து என்ன ப்ரோமோ வரப்போகுதுன்ற லெவலுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோ வெளியே விட்டாங்க, இவங்க நடிச்சிருக்காங்க, நடிப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வெளியே விட்டாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் எங்கேஜிங்காக போனால் தான் பார்க்குற நல்லாயிருக்கும். இப்போ தான் பிக் பாஸ் மாதிரி இருக்குது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, இவங்க கொண்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் பிரஜனும் ஒரு இதில் இருக்கிற, எனக்கு தெரிஞ்சு இதுக்குனால பிக் பாஸ் வந்து கொஞ்சம் வார்னிங் கொடுத்தாலும் கொடுப்பாரு. பட் இந்த மாதிரி அடிச்சுக்காதீங்க, ஆனால் ரெட் கார்டு கொடுக்குறது சான்ஸ் இல்லை. ஏன்னா இவங்களாம் தானே இன்னொருத்தவங்களை வந்து தெரியாமல் அடிக்கிறதும் வாண்டடாக போய் சண்டை போடுறது வேறு. பட் இவங்களா ஒரு கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கிரியேட் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெட் கார்டு கொடுப்பாங்களான்றது சந்தேகம் தான். பட் வார்னிங் கொடுப்பாரு. இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பதற வச்சுருக்கீங்க. பிக் பாஸுக்கு மேபி தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணதான். பட் உள்ளே இருக்கிறவங்கள ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா, இந்த சாண்ட்ரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் டீலாலும் பதறிட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள கொண்டு போகாமல் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வார்னிங் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சண்டை, இந்த பிராங்க் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.